எனக்கு சி செக்ஷன் தாங்க நடந்தது. ஸோ டெலிவரி முடிஞ்சு நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸாவது ஆகும். எனக்கும் அப்படி தாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சென்னை வந்துட்டேன் அம்மா வீட்டிலேருந்து. ஸோ செல்ஃபாக தான் வந்து கதிர்குட்டியை பார்த்துக்கிறேன். நாள் முழுக்க வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட்டு தூங்க போகிறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் வரும். கதிர்குட்டி தூங்குற அந்த கேப்பில் நான் ரெஃப்ரெஷ் ஆகிறது இதெல்லாமே முடிச்சிருவேன். அதே மாதிரி நிறைய பேர் பேபி ஃபுட் ரெசிபி போடுங்க, இந்த கண்டென்ட் போடுங்க, நிறைய எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஐடியாலாம் அப்போ தான் உட்காந்து நான் ரைட் டவுன் பண்ணுவேன். கதிர்குட்டி மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவாங்க. எழுந்து வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க மூளை முடுக்கு எல்லா இடமும் சுற்றி வருவார். நானும் அவன் பின்னாடியே சுற்றி வருவேன். அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக டாய்ஸ் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக வீடையே வந்து இறச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிப் பெயின் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் வந்து கருப்பு உளுந்து வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அயர்ன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி தெரியும், பட் இது வந்து நம்ம ரெசிபியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அடிக்கடி நான் கருப்பு உளுந்து சட்னி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறமா பூண்டு வந்து ஒரு 7 பல்லு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி தாளிப்பு ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லிக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த கருப்பு உளுந்து ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.